ஹலோ யோ பிரபு, எங்கே இருக்கிற? ஹலோ ராமு, நான் கடையில் தான் இருக்கேன். எப்படி இருக்க ராமு? உன்னை கொலை பண்ணுற மூடில் இருக்க. ஏன்பா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. உன் பொண்ணும் அவ கேங்கும் என் தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்கடா. வந்தவங்க வந்தாங்க, ஒழுங்கா படம் பார்த்துட்டு போகக்கூடாதா? என் தேட்டரே 2 ஆக்கிட்டாங்கடா. ராமு, என்ன சொல்ற? ஏன் பொண்ணா? இல்லையே, இன்னைக்கு அவ காலேஜுக்கு தானே போனா. ஆமா, நல்லா போனா. இங்கே தான் பிடிச்சி வைக்கிறேன், நீ உடனே வந்தியனா பார்க்கலாம். இதோ இப்பவே வரேன், அவளை அங்கேயே பிடிச்சி வை. வெறும் கையா வராம கொஞ்சம் பணத்தை அள்ளி போட்டுன்னு வா. எது அள்ளி போட்டுன்னு வரவா? ஆமாடா, இந்த முறை சேதாரம் கொஞ்சம் அதிகம்தான். சரிடா, வர. அவளை விட்டுறாத, அப்படியே பிடிச்சி வை. முதலாளி, உங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாரு? பணத்தை அள்ளி போட்டுன்னு வராரா என்ன? அவன் அள்ளி போட்டுன்னு வரானோ இல்லை கிள்ளி எடுத்துட்டு வரானோ, முதல்ல ஓடி போய் அவங்க 3 பேரையும் போகாம தடுத்து நிறுத்து. ஓகே முதலாளி. 3 பேரும் வசமா மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. டேய், எங்கடா உங்க தேட்டர் முதலாளி? எதுக்கு தாத்தா இவ்வளவு கோவப்படுறீங்க? சினிமா நல்லா தானே இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. உன் முதலாளி இப்போ கூப்பிடு. முதலாளி, முதலாளி இங்க வாங்க கொஞ்சம். என்னடா இவன் ஒருத்தன், என்ன விஷயம்னு கேளு. அது வந்து இங்க ஒரு தாத்தா உங்களுக்கு ஏதோ பரிசு கொடுக்கணுமா, வாங்க. டேய், நான் எங்கடா பரிசு தரேன்னு சொன்னேன்? அது தாத்தா, எங்க முதலாளி அப்படி சொன்னாதான் சீக்கிரமா வருவாரு. நல்ல முதலாளி. யோ, என்னையா தேட்டர் நடத்துற நீ? எங்களால உட்காந்து பிக்சர் பார்க்க முடியல. இங்க பாத்துக்கோ, இப்ப நான் கட்டின காசு எனக்கு வாபஸ் கொடுக்கல, பிக்சருமா உன்ன. ஏன் ஐயா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த 3 பொண்ணுங்க அடிக்கிற கூத்துல எங்களால நிம்மதியா உட்காந்து படம் பார்க்கவே முடியல. அது மட்டுமா, அந்த சீட்டோட பஞ்சுங்கெல்லாம் பறக்க விடுறாளுங்க, பேப்பரை பறக்க விடுறாளுங்க. எங்களால நிம்மதியா படம் பார்க்க முடியலையா? ஐயா, புரியுது ஐயா, மன்னிச்சுக்கோங்க. ஆமாய்யா, எங்க முதலாளிய மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை அவங்கள இந்த பக்கமே சேர்க்க மாட்டோம். நீங்க மட்டும் அடுத்த தடவை அந்த பசங்களை சேர்த்தீங்க, தியேட்டருக்கு நானே வந்து சீலை வச்சிருவேன். அச்சிச்சோ, இல்லை ஐயா, இல்லை, கண்டிப்பா நான் அவங்கள சேர்க்க மாட்டேன். இப்போ போங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. முதலாளி, முதல்ல நான் ஒரு வேலை பண்ண போறேன். அந்த வேலையை பார்த்துட்டு நீங்களே எனக்கு சம்பளம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குவீங்க. அப்படி என்னடா பண்ண போற? ஒன்றும் இல்லையா, 3 குரங்குங்க மாதிரி இந்த பொண்ணுங்களோட 3 பேரோட போட்டோவும் போட்டுட்டு நம்ம தியேட்டர் முன்னாடி போட்டு ஒட்டி வச்சிடறாயா. இனி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. உனக்கு ஏன்டா இந்த விபரீத ஆசை? அவங்க அப்பங்காரனுங்கெல்லாம் என்னை பார்த்து நல்லா நொங்கு எடுக்கணும், அதுதானே உன்னோட எண்ணம்? அடடே, முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரே. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். It's all in the game, முதலாளி. முதலாளி, இந்த ஷேக்க பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு முதலாளி. நீங்க முன்னாடி வந்துருங்க முதலாளி. இருடா, எனக்கும் பயமா தான் இருக்கு. ஹலோ மேன், யாரோ இந்த தியேட்டரோட முதலாளி? ஐயா, இவருதான் ஐயா, இந்த பக்கத்துல நிக்கிறாரே, இந்த மொட்டை தலைய ஒருத்தர் இருக்கிறாரு, இவருதான். கொஞ்சம் இங்கே வாங்கோ. இப்போ இவன் எதுக்குடா கூப்பிடுறான் என்ன? சொல்லுங்க சார். ஐயோ, எதுக்கு இப்போ என் முதலாளி அடிச்சா? எதுக்கு சார் இப்போ என்ன ஆச்சுங்க? வாட் இஸ் திஸ் மேன்? இது தியேட்டரா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா? அந்த 3 பொண்ணுங்க ரொம்ப ஓவரா டான்ஸ் ஆடி என் பிக்சர் பார்க்கவே விடல மேன். இந்த மாதிரி ஒரு மோசமான தியேட்டரை என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் டைம் அந்த 3 பொண்ணு இந்த உள்ளே வந்துச்சோ, நீ அவ்வளோதான், வெளியே போயிடுவேன். சார், இது ஏன் தியேட்டர் சார், நான் எப்படி சார் வெளியே போவேன்? ஒட்டகத்தை கூப்பிட்டுன்னு வந்து உன்னை ஒட்டகத்தாலேயே எட்டி உதைக்க வைக்குவேன் மேன் நான். சாரி சார், சாரி சார், பீச்சுடுவேன் பீச்சு. அச்சிச்சோ அங்கிள், என்ன ஆச்சு? ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க?
என்னது அழுதுகிட்டு இருக்கேனா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கூலாக கொஷின் வேறு கேட்குறீங்களா? எதுக்குமா அந்த சீட்டெல்லாம் கிழிச்சி பஞ்செல்லாம் அப்படி பறக்க விட்டீங்க? இது என்ன அங்கிள் கேள்வி? ஆக்ஷன் படம், அதுவும் என் தலைவன் விக்ரம் படம். இதெல்லாம் பண்ணலனா எப்படி அங்கிள்? பிக்சர் பார்த்த ஃபீலே இருக்காது. அதுக்கு ஏன் தியேட்டர் சீட்டு தான் கிடைச்சிச்சா? ஐயோ முதலாளி, பாவம் முதலாளி, சின்ன பசங்க பயந்துட்டாங்க பாருங்க. சரி சரி, ரொம்ப திட்டாதீங்க. ஐயோ பூச்சி என்ன, அவர் திட்டினாருனால நான் ஒன்றும் பயப்படல. கிட்ட வந்த உடனே முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருந்துச்சு, அதான் பயந்துட்டேன். அண்ணா ஒரு ஜூஸ் கிடைக்குமா? உள்ளோ கத்தி கத்தி தொண்டையே பற்றி போச்சு. நீங்க இவ்வளவு கொன்னா கூட தப்பு இல்லை முதலாளி. சொல்லுங்க, கத்தி எடுத்துட்டு வரவா? என்னது கத்தியா? டேய் சும்மா இருடா, பயந்துட்டாங்க. சரி போ, ஜூஸ் கொண்டு வா. முதலாளி, இவளுங்களுக்கு போய் ஜூஸா? போ போ, அவங்க அப்பா வந்தா எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட கறந்துடலாம். அப்புறம் காலேஜ் போகிறேன்னு காலேஜை கட் அடிச்சுட்டு இப்படி வந்துட்டிங்களா? ஆமாம் அங்கிள், காலேஜ் போகிறப்ப தான் நான் காலேஜ் கட் அடிக்க முடியும். அப்புறமா இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? அதான். தேவகி தேவகி, அடட என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவ எங்கே வம்பிழுத்து வச்சிருக்காளோ? என்னங்க என்ன ஆச்சு? ஏன் வந்ததும் வராதுமா இப்படி கத்திக்கிட்டு வரீங்க? நிதானமாக தான் கூப்பிடுங்க, எனக்கு நல்லாவே காது கேட்கும். ஆமாடி, உனக்கு நல்லா காது கேட்கும், அது எனக்கு நல்லாவும் தெரியும். இப்போ உன் பொண்ணு எங்க? இது என்னங்க கேள்வி? காலேஜ் தான் போயிருக்கா, வேற எங்கே போவா? எது காலேஜ் போயிருக்கலா? இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லல. ஐயோ என்ன உண்மையை சொல்லலன்றாரே. அவ சினிமா போந்து தெரிஞ்சிருச்சா? என்ன சத்தத்தையே காணோம்? எங்க போயிருக்கா உன் பொண்ணு? என்ன மாமா, அவ காலேஜ் தான் போயிருக்குவா. இங்க பாருடி, இந்த மாமா கோமான்னு கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காத. நான் செம்ம கடுப்புல இருக்கேன். உன் பொண்ணு எங்க போயிருக்கா அது உனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையை சொல்லிடு. நிஜமா மாமா, எனக்கு தெரியாது. ஓஹோ, உனக்கு தெரியாதா? சரிடி, தெரியாதுல்ல, நான் சொல்றேன் கேட்கோ. உன் பொண்ணு இன்னைக்கு காலேஜ்க்கு கட் அடிச்சுட்டு சினிமா போயிருக்கா. அடியாத்தி, நம்ம பொண்ணு காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா போனாளா? இருக்காது மாமா, வேற யாரையாச்சும் பார்த்து நீங்க சொல்லியிருக்குவீங்க. அது சரி, அவ சினிமா போனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க போயிருந்தீங்களா? அடியே போதும், இத்தோட நிறுத்திக்கோ. ஓவரா நடிக்காத. என் ஃப்ரெண்டுக்கு என்னடி பைத்தியமா? அவன் எதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பொண்ணு மேலே போய் சொல்லணும்? இப்போ என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணான். அங்கே தான் இருக்கிறலாம், அங்கே தான் போகிறேன். இப்போ உன் பொண்ணு 2ல் 1 பண்ணுறேன். ஐயோ மாமா, பாவம் மாமா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. எதுவும் சொல்லிடாதீங்க, பாவம் மாமா. நம்ம என்ன 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்கு மாமா. ஒன்றும் பண்ணிடாதீங்க, யார் முன்னாடியும் திட்டிடாதீங்க மாமா, அவ கோச்சிக்குவா. அப்புறம் என் குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது. யாரு? உன் பொண்ணு தானே? அவன் வரும்போது எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான். அங்கே இருக்கிற பேக்கரியை காலி பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே வந்த உடனே மேடம்க்கு பசிக்கும், ஏதாச்சும் செஞ்சு வை, வந்து குட்டிக்கு வா. எப்படி பண்ணாலும் அவங்க அப்பா கிட்ட இவன் மாட்டாம போவே மாட்டான். எல்லாம் தெளிவாக தானே பிளான் பண்ணா, அப்புறமா எப்படி மாட்டினா? அடுத்த தடவை மாட்டாத மாதிரி பண்ண சொல்லணும்.